ராகி இட்லி எப்படி செய்யறது? ராகி இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்? இதை பத்தி தான் நம்ம இப்ப விரிவாக சொல்ல போறோம். ராகி இட்லி ஒரு 4 பேருக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா, ராகி மாவு 1 கப் அளவிற்கு எடுத்துங்க, இட்லி அரிசி 2 கப் அளவிற்கு எடுத்துங்க, உளுத்தம் பருப்பு 1/2 கப் அளவிற்கு எடுத்துங்க, வெந்தயம் 1 மேஜைக்கரண்டி அளவிற்கு எடுத்துங்க, உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க, தண்ணீர் தேவையான அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அரிசி, அதாவது இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை மென்மையா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சு 2ஐயும் ஒன்னா கலந்துங்க. அதுக்கப்புறம் ராகி மாவு நீங்க சேர்க்கணும். அதாவது மாவுல 1 கப் அளவிற்கு ராகி மாவை சேர்த்துருங்க. கட்டியா இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவை நல்லா புளிக்க விடணும். 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விடுங்க. அதாவது முதல் நாள் இரவு முழுக்க புளிக்க விட்டுருங்க. மறுநாள் காலையில இட்லி தட்டுல லேசா எண்ணெயை தடவி ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இட்லியை ஆவியில வேக வச்சிருங்க. இந்த இட்லியோட ஏத்த சட்னி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, கார சாம்பார், புதினா துவையல், கொத்தமல்லி சட்னி. சோ இதுல ஏதாவது ஒண்ணு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ராகி மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவோட கலந்து புளிக்க செஞ்சீங்க அப்படின்னா நல்ல நெறியோட வாசனையோடையும் வரும். ராகி இட்லி கருப்பு பழுப்பு நிறத்துல இருக்கும். சோ மென்மையாகவும் இருக்கும், நிறைய சத்துக்கள் கொண்டதாகவும் இருக்கும். ராகி இட்லி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடலுக்கு நிறைய நல்லது பண்ணுதுங்க. உடலுக்கு கால்சியத்தை கொடுக்குது. எலும்புகளையும் பற்களையும் மூட்டுகளையும் வலிமையா வச்சுக்கணும்னா உடலுக்கு கால்சியம் சத்து தேவை. அந்த சத்து இந்த உணவு மூலமா ஈஸியா கிடைச்சிடும். நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம். குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையோட அளவு தாறுமாறாக உயராம சர்க்கரையை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். சர்க்கரை நோயாளிகள் தாராளமா இந்த உணவை சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தும். அதனால கம்மியா நீங்க சாப்பிடுவீங்க. உடல் எடை தானா குறையும். மலச்சிக்கலை குறைக்கும். நார் சத்து இருக்கிறதுனால வயிற்று குடல் இயக்கத்தை தூண்டி செரிமானத்தை சீராக வச்சுக்கும். ரத்தத்துல ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த குறைபாடு பிரச்சனை வராது. ரத்த சோகை பிரச்சனை வராது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்குது. சோ செல்கள் அழிவடையாம இது பாதுகாக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கொலஸ்ட்ரால் குறைந்த அளவு இருக்கிறதுனால இருதய நோய் வராம தடுக்குது. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இதுல இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், நார் சத்து, தாதுக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால புற்றுநோய் வராம ஆரம்ப கட்டத்தில் தடுத்து நிப்பாட்டிடுது. தசைகள் நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்குது. புரதம, பாசி பயிறு இதெல்லாம் இதுல இருக்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இதுல கிடைச்சிடுது. அதாவது தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் முழுமையா அது வலிமையை கொடுக்குது. குழந்தைகளுக்கும் முதியவங்களுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். மென்மையாகவும் செரிமானத்துக்கு ஏற்ற வகையிலும் இருக்கிறவங்க தாராளமா இது சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. உயிரணுக்களை செயல்படுறதுக்கு இது ஈஸியா உதவி செய்யுது. தோல் பிரச்சனைகளை குணமாக்கிடுது. ராகி நம்மளோட உடலை சுத்தப்படுத்தி தோல் பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குது. அமிலத்தன்மையை குறைக்குது. சோ நமக்கு வயிற்று எரிச்சல் பிரச்சனைக்கு, அல்சர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இது கொடுக்குது. மனசை அமைதியா வச்சுக்குது. சோ அதனால இரவு நேரத்துல ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இது உதவி செய்யுது. மென்மையான கார்போஹைட்ரேட் நம்மளுடைய உடலை சீராக வச்சுக்கிட்டு நம்மளுடைய தூக்கத்தை மேம்படுத்துது. PCOS பிரச்சனை, அதுக்கப்புறம் ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் ஈஸியா இதை சரி பண்ணிடுது. உடல் உள்ள இருக்கக்கூடிய சுரப்பிகளை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவுது. சாதாரண அரிசிக்கு மாற்றாக இயற்கையான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இல்லாததுனால சீரான உண்ணும் பழக்கத்திற்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். கொழுப்பை சுரக்காம தடுக்கும். சோ நல்ல கொழுப்பு மட்டும்தான் கிடைக்கும். கெட்ட கொழுப்பு இதுல கிடையாதுங்க. சோ கடினமான உணவுகள் சாப்பிடாம இத மாதிரி ஒரு மென்மையான உணவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா செரிமானம் கொடுத்துரும். உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும். மெதுவாக உறிஞ்சக்கூடிய கார்போஹைட்ரேட் இதுல இருக்கிறதுனால நாள் முழுக்க உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. மாதவிடாய் சுழற்சியை சீராக இது வச்சுக்கும். பெண்களுக்கான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இதுல இருக்கு. சோ தினசரி உணவாக இது தாராளமா சாப்பிடலாம். காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி இது போன்ற பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ராகி இட்லியை வாரத்துல 2 அல்லது 3 தடவை காலை உணவாக சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ராகி இட்லியோட சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னியை சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூடுதலான சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்கும்.